மார்ச் 9. ஸோ மார்ச் 9 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கெட் இட் ஓவர் டே. ஸோ கெட் இட் ஓவர் டேங்கிறது நீங்கள் எல்லாத்தையும் கடந்து போகணும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த ஏதாவது ஃபெயிலியர் இருக்கும், லவ் ஃபெயிலியர் இருக்கும், கெரியரில் ஃபெயிலியர் இருக்கும், ஏதாவது பிரச்சனை ஏதாவது கஷ்டம் இருக்கும். அதிலே உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காமல் அதை விட்டு அப்படியே கடந்து போகிறது. சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு, நெகட்டிவ் நடந்தால் முடிஞ்சிருச்சு, அது அப்படியே கடந்து போய் அடுத்த கட்ட லைஃப்பை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸை கிரியேட் பண்ணக்கூடிய நாள் தான் இந்த நேஷ்னல் கெட் ஓவர் டே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃபால்ஸ் டீத் டேங்கிறாங்க. ஃபால்ஸ் டீத்துங்கிறது இந்த செயற்கையாக வந்து பல் வைப்பாங்க இல்லையா, அந்த நாள் தான் இந்த நாள். ஸோ பொதுவாக வந்து வயசாகிடுச்சுன்னா நிறைய இதுக்கு பல் போயிடும். ஸோ அப்படி போனப்போ அவங்களால சிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிலத்துக்கு சங்கூஜமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிரிக்கணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் டீத் வைக்கிறாங்க. இந்த ஃபால்ஸ் டீத்தை செலிப்ரேட் பண்ணுற நாளாகவும் வந்து இந்த நாள் இருக்குது. அதேமாதிரி இந்த நாளை பார்த்தீங்கன்னா பார்பி டேங்கிறாங்க. ஸோ பார்பி டால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு பிரபலமான ஒரு டால். அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு பார்பி டால் வந்து இருக்கும். ஸோ அந்த பார்பி டாலுக்காகவே இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய பெண்களுக்கு இந்த பார்பி டால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த நாள், அந்த பார்பிக்காக இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்தநாள் இருக்கும். உங்களுக்கு பிறந்தநாள் இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.